லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் வந்து பீஸா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து கேக்கு எப்படி பண்ணுறாங்க, அதாவது ஒரு 1 kg 1.5 kg உள்ள கேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கிறத இப்போ பார்க்கோம். ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு ஒரு 4 minutes தான் பார்த்தீங்கன்னா. இல்லை நிறைய பேர் கேக் எப்படி ரெடி பண்ணுறாங்கங்கிறத கண்டிப்பாக பார்க்கணுன்னாங்க. இப்போ வந்து ஒரு ஃபுல் கேக் ஒன்று எடுத்தாங்க, அதை வந்து ஃபுல்லாக 4 கட் பண்ணாங்க, அது பேஸ் ரெடி பண்ணிட்டாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாம் இருக்குல்ல, அந்த ஜாம் வந்து அதை ஃபுல்லாக மேலே ஹனியோடு சேர்ந்துருக்கும், அதை அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா க்ரீம் வந்துருச்சு. இப்போ அந்த கேக்கு உண்டான க்ரீம் இருக்குல்ல, அதை வந்து பேஸ் மாதிரி போட்டு அதில் ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அப்படியே எல்லாத்தையும் வந்துட்டு மொத்தமாக சேர்த்து அடுக்கிடுவாங்க. எந்த அளவுக்கு போடுறாங்கன்னா இதில் வந்து ஹனியும் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு அடுக்கி வச்சுட்டதுக்கப்புறம் ப்ரெட்டு மாதிரி ஆகிடும். பார்க்கறதுக்கு வந்து நம்ம பர்கர் சாப்பிட்றோம்ல அந்த டைப்புக்கு ஆக்கிடுறாங்க. அது மேலே ஃபுல்லாக வந்து க்ரீமை மறுபடியும் அப்ளை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீமை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணுறாங்க. அதாவது க்ரீமில் அந்த கேக்கை வந்து முக்கி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு க்ரீம் வந்து அதில் அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கோடு மாதிரி டிசைனிங்லாம் இருக்கும்ல, நம்மளை அந்த கேக்கை பார்ப்போம், கேக்கை சுற்றி அவுட்லைனில் வந்து கோடு இருக்கும். அந்த கோடுலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு எடுக்கிறாங்களா, இதை வச்சு அப்படி சுற்றி விட்டோன்னா அதில் வந்து கோடு லைனிங் வந்துடும். அந்த லைனிங் தான் அதில் வந்து அவுட்லைனில் இருக்கக்கூடிய டிசைனு. அதுக்கு மேலே மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெட் கலர் ஜாம் இருக்குல்ல, ஹனியோட மிக்ஸ் ஆனது, அந்த ஜாம் வந்து மேலே அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடுறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குது. அதை அப்படியே பிளேட்டு டு பிளேட் வேறு பிளேட் மாற்றிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேக்குக்கு உண்டான அந்த ஒரு நட்ஸ் மாதிரி இருக்கும், அது பவுடர் மாதிரி வச்சுருக்காங்க. அதை ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஹேண்டை வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இதுக்கப்புறம் தான் வந்து கேக்கோட டிசைனிங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. உண்மையிலே இந்த கேக்கை வந்து இதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ இது எங்கே நம்ம இப்போ பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு நியர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம இத்தாலியன் கேக் ஷாப். அங்கே தான் இந்த கேக்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம், அப்புறம் அது மட்டும் இல்லை நியூ இயர் இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து கொண்டாடக்கூடியவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடக்கூடியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ வந்து கேக் வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. டிசைனிங் எங்கே இருக்கும், எந்த மாதிரி டிசைன்ஸ் கேக்லாம் நம்ம வந்து வாங்கலாம், எப்படி நம்ம டிசைன் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து க்ரீமு எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் ரிங்கு மாதிரி ஒரு ஐட்டம் ஒன்று வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ எடுத்து அதில் லைட்டாக ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கேக்கு காட்டுறாங்க. இந்த அண்ணன் தான் வந்து கேக்கை ப்ரிப்பேர் பண்ண கேக் மாஸ்டர். ரொம்ப ஒரு சாஃப்ட் டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம 2 வாரத்தை பேசி பார்த்தோம். ரொம்ப சாஃப்டான டைப்பு, ரொம்ப அது அவர் மாதிரியே கேக்கும் இருந்துச்சு. முடிஞ்சிச்சு, ஃபினிஷிங் முடிஞ்சிச்சா? சரி, இதை எடுக்கிறதுக்கு இப்போ 20 நிமிஷம் ஆகிடுது ஒரு கேக்கு. அப்படி ஒவ்வொரு கேக்குக்கும் உங்களுக்கு 20 மினிட்ஸ் ரிலாக்ஸாக பண்ணும்போது அந்த பெர்ஃபெக்ட் வரும். அப்படிதான். ஆமாம், ஒரு சில கேக்கினுடைய அமைப்பை பொறுத்து அந்த கேக்கு வேலை பாடுறதுன்னா 20 நிமிஷம். அது சிம்பிளாக இருக்கும்போது அதனுடைய டைம் குறையும் செய்யும், கூடவும் செய்யும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பிரதர் வந்து இந்த கேக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களுக்கு இதுதான் இந்த கேக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த ரிஸ்க் எடுத்து இந்த பண்ண கேக்கை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிஸ்க் இல்லாமல் அடித்து பிடிச்சி உடச்சி பிடிச்சி சாப்பிட்றோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.